ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற 3 வரிசையாக பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய 22/5/2024 அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரம் 6 நட்சத்திர பிரிவாக இருக்கும். அதனால் வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளை கொடுக்கக்கூடியது. திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்னாலும், அதை தவிர திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும், அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு இருக்கிறவாளுக்கும், வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அம்சை பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்களே. ஆனால் இந்த வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை, பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர், அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தவர். சனி பகவானின் நட்சத்திரம், அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி. இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறை இல்லை தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4ஆவது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து, எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார். ஒரு 9 பிரதட்சணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க, ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்க, ஒரு 9 தோப்புக்கரணம் போடுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில், அந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க, விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க. அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதமாக. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும்.
இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது, தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2/12 பார்க்குறது பெரிய விசேஷம். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதுசாக கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவா, காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் வேலைக்கு, இந்த என்ன சொல்கிறது யூபிஎஸ்சி இந்த மாதிரியான வேலைக்கு அப்ளை பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். தந்தையின் மூலியமாக பெரிய பண வரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். செவ்வாயோடு சேர்ந்த ராகு இருக்கிறதுனால புதிய வீடு கட்டுவீங்க. வீடு மனை இது ரெண்டும் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரம் வரப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் 24ஆம் தேதியிலேருந்து இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு பகவான் 4 கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ஸ்தானத்தில் அதாவது 10ஆம் அதிபதினு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். 20/5/2024 26/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுவோட சம்பந்தம் ராசிநாதனாலே பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பிறகு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 23ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். அதாவது சுக்கிரனுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறது மூலியமாகவும் 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரும். ஷேர்ஸு, ரேஸு, அதை தவிர வந்து இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணி வரலும் சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். குரு சந்திர யோகம் அமைவது. ராசினாலே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. சூரியனாலும் பார்க்கப்படுறதுனால சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம் அமையப்படுறது. 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. வெளிநாட்டுக்கு போகிறவா உங்களுடைய ஆஃபீஸ் மூலியமாக திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அயல்நாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஒரு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்க போகிறார். உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக வருது. அதாவது 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த
தனுசு ராசிக்காரர்கள், அதாவது அக்கௌண்டிங்கில் இருக்கவா, பேங்கிங்கில் இருக்கவா, டீச்சராக இருக்கவா, ப்ரொஃபஸராக இருக்கவா, அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க, அது தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர சின்ன ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நகாசு வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு வெண்ணகாப்பு சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.